லவ்வில் என்னென்ன பண்ணணுமோ விட்டு கிளிப்போம் இன்னைக்கு. ஓகேவா? சார் லைனாக போய் நில்லுங்கப்பா. எல்லாருக்குமே 2 கொடுங்க. ஜெகன் ப்ரோ, தாமஸ் ரெடி, கார்த்திக் ப்ரோ, புகழ், ஜெகன் ஃபைன். கார்த்திக் ப்ரோ ஓ போடுங்க, பி போடு, ஜெகன் ப்ரோ இ. ஓகே ஜெகன் ப்ரோ, இப்போ நீங்கள் கொளுத்துறதுக்கு எல்லாம் மாறுவீங்களா? இப்போ மாறுறப்ப திருப்பி நிற்கிற இடம் கரெக்டாக இதே மாதிரி நிற்கணும். மார்க் பண்ணிக்கிங்க, இடத்த மார்க் பண்ணிக்கிங்க. மாப்பிள்ள வந்து அவருடைய அவுட்புட் வரணும்னு ஆமாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். செமையா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. ஆஹா, லவ் இப்படி கூட பண்ணலாம் போலயே அப்படின்னு லைட்டிங்ல இந்த மாதிரி மிரள விட்டுட்டாங்க போங்க. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டியில இப்பெல்லாம் போட்டோ ஷூட்ல எந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி பண்ணலாம்னு சொல்லி பல போட்டோகிராஃபர்ஸ் பல விதமான கிரியேட்டிவிட்டியை காட்டிட்டு வராங்க. அப்படி ஒண்ணுதான் நம்மள அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். யாகப்பா போட்டோகிராஃபி அப்படின்ற பேஜ்ல இருந்து இப்படி ஒரு சூப்பரான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்துல பார்க்கும்போது என்ன பண்றாங்க இவங்க, கையில ஏதோ கம்பி மத்தாப் மாதிரி வச்சுட்டு அங்கிங்க நிக்கிறாங்க, லவ்ன்றாங்க, எல்லுன்றாங்க, என்னங்க ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கும் போதுதான் வீடியோட முடிவுல நம்மள அப்படியே ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. 2 பேரையும், அதாவது கல்யாண பொண்ணையும் மாப்பிளையும் நிக்க வச்சுட்டு இந்த மாதிரி லவ் வந்து இப்படி கூட லைட்டிங்ல உருவாக்க முடியும், அதுல போட்டோகிராஃபில இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா நமக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க. பார்க்கவே செம சூப்பரா இருக்குல்ல. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.